சொல்கிறது. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பகுதியை நான் வாசிக்கட்டும். உங்களுக்கு இவனமாக சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. எல்லாரும் அந்த இடத்த எடுத்துக்கலாம் பைபிளில். தேங்க்யூ. எவ்வளோ பெரிய பைபிள் வச்சுருக்கார் பாலாஜி. வெரி குட். ஸோ நைஸ் டு சி யங் பீப்புள் பைபிளை பெரிய பைபிள் வைத்து படிக்கிறது. ரொம்ப குட். ஓகே, எல்லோரும் சேர்ந்து அந்த 11ஆம் வசனத்தினுடைய உம்முடைய சமூகத்தில் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். இல்லை, அந்த 11ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். 1 2 3. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் மட்டும்தான் நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? பைபிள் கீழே வச்சுட்டு அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண நித்திய பேரின்பம் உண்டு, பரிபூர்ண சமாதானம் உண்டு, ஆனந்தம் உண்டு. ஹல்லேலூயா. பரிபூர்ண ஆனந்தம் நீங்க தானே. ஓ, நிரந்தர பேரின்பம் நீங்க தானே. பரிபூரண ஆனந்தம் நீங்க தானே. நிரந்தர பேரின்பம் நீங்க தானே. சொல்லுங்க. பரிபூரண ஆனந்தம் நீங்க தானே. நிரந்தர பேரின்பம் இயேசு ராஜா என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. சொல்லுங்க. இயேசு ராஜா நீங்கதானே, எல்லாமே நீங்கதானே. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே. நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. சொல்லுங்க. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே. நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. இயேசு ராஜா என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. இயேசு ராஜா. கையை உயர்த்தி ருசித்து ரசித்து ஆண்டவரை பார்த்து சொல்லாமா? இயேசு ராஜா, இயேசு ராஜா இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. தேவையான ஒன்று நீங்கதானே, எடுபடாத நல்ல பங்கு நீங்கதானே. தேவையான ஒன்று நீங்கதானே, எடுபடாத நல்ல பங்கு. அன்பு கூர்ந்து பலியானீரே, ரத்தம் சிந்தி ரட்சித்தீரே. அன்பு கூர்ந்து பலியானீரே. ஹல்லேலூயா. இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே
மலர்ந்த ரோஜா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் ஜெயா. கரம் உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதயத்தின் ஏசையா உம்மைத்தான். ஆன்லைன்ல பார்க்கிறவங்க எல்லாரும் கரங்களை அசைத்து சொல்லுங்க. கீழே உட்கார்ந்திருக்கிறவர்கள், மாடியில உட்கார்ந்திருக்கிற எல்லாரும் கரங்களை அசைத்து சொல்லாமா? உம்மைதானே நிறுத்தி ஏசையா ஏசையா உம்மைதானே ஏசையா ஏசையா என் முன்னே நிறுத்தி கரகோஷமேட்டு தேவனை எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை நோக்கி ஓ ஹல்லேலூயா ஷதரபா தரபா கபா தரபா கபா தரபா ஹல்லேலூயா. மகிமை 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 இப்படி மகிமை தேவ மகிமை கர்த்தருடைய மகிமை இப்படி வல்லமை இப்படி பிரசன்னம் எல்லா நுகத்தடியும் முறியடிப்பீராக. சத்ருவின் கிரியைகள் எல்லாம் முறியடிப்பீராக. விடுதலை 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 உண்டாகட்டும். கஸ்தூரிபாய் நகருக்கு விடுதலை உண்டாகட்டும். கெனால் பேங்க் ரோட் பகுதிக்கு விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் விடுதலை உண்டாகட்டும். இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலையை அனுக்கிரகம் செய்வீராக. அபிஷேகம் எங்க தலை மேல, நம்ம மேல தேவனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேக என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. கரங்களாய் தட்டி உற்சாகமாக யாரும் சொல்லுவோம். சொல்லுங்க. அபிஷேகம் எனக்குள்ளே அபிஷேகம். எஸ் லார்ட். அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்கு. சொல்லுங்க சத்தமா. என் தலை மேலே ஆவியானவர். முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம். எஸ் லார்ட். அபிஷேகம் சந்துரபா இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏறாட ஏறாட இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏறாட ஏறாட காயங்கட்டுவே தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால் நாம் காயங்கட்டுவே இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர். உற்சாகம் உற்சாகம் யாரும் சொல்லும். ஆவியானவரே அபிஷேகம் அபிஷேகம். ராதா ராதா லமாதா நமஸ்தே. அபிஷேகம் எங்கள் மேலே ஆவியானவர் எங்களுக்குள்ளே. அபிஷேகம் எங்கள் மேலே
வரம் பெறாதவர்கள் வாயிலை திறந்து கர்த்தரை நோக்கி கேளுங்க. உங்களுடைய அபிஷேகத்தினாலே எங்களுக்கு ஊற்றும். உங்களுடைய புதிய வல்லமையினாலே, உங்களுடைய அக்கினி வல்லமையினாலே எங்களை ஊற்றுங்க. சாபங்கள் உடைக்கப்படட்டும், வியாதிகள் உடைக்கப்படட்டும். ஓ, எல்லா பாவ கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். அபிஷேக என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே ஊற்று 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 உங்களுடைய மேலே ஊற்று எனக்குள்ளே அபிஷேக எனக்குள்ளே அபிஷேக என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேக என் மேலே ஆவியானவர் கர்த்தர் மகிமை, கர்த்தர் வல்லமை, கர்த்தர் அக்கினி உங்கள் மேலே இறங்குவதாக, இறங்குவதாக. நிரப்பு 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 நிரப்பு. சாந்து ரபா கபா பாபா 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 திமா லமா தான மூர மசாந்து ரபா திமா லமா கபா பாபா 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 திமா மாமா மசாந்து. அபிஷேக எங்கள் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேக என் மேலே ஆவியானவர் ஊற்றிடுமே வல்லமையை எங்கள் மேலே இந்த நாளே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கடத்திட அபிஷேக அபிஷேகம். இன்றைக்கு கர்த்தர் அநேக மேலே அவருடைய அளவில்லாத அபிஷேகத்தை உச்சரிக்கிறார். வல்லமை தாருமே தேசத்தை வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை. ஷபு ரபா 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 திமல மதன முரம சந்து ரபா. என்னை கோசேனாலில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் போல. கேளுங்க கேளுங்க. ரபா பாபா பாபா திமா மாமா 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 இனி ரபா ரபா கபா ரபா ஊற்று 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 ஊற்று. அக்கினி 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 நெருப்பாய், அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய் ஒவ்வொரு மேலும் ஊற்று 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 ஆவியானவரே. அல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே பேசுங்க பேசுங்க ஆண்டவரோடு வெட்கப்படாம. ஓ ரிபாலா பாதானா மூரமா சந்து ரபா கபாதாரா பாதாரா திபாலா மாதானா மூரமா கபாதாரா கபாதாரா. அளவில்லாமல் கர்த்தர் அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் வியாதிகள், உங்களுடைய பாவ பழக்கங்கள், உங்கள் அசுத்த வாழ்க்கைகள், உங்களுடைய சாப கேடுகள் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் தலை மேலே, உங்கள் ஒவ்வொரு மேலையும் கர்த்தர் அவர் அருகாமை வந்து அவர் தொட்டு, இங்கே இருக்கிறவங்களும் சரி, வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் சரி, கர்த்தர் உங்களை தொட்டு இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தினாலே சாபங்களால் நீங்க வண்ணமாக உங்கள் அருகாமையில் நின்று அவர் தொட்டு அவர் உங்களை சுகப்படுத்துகிறார், அவர் உங்களை குணப்படுத்துகிறார். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எங்களுக்குள்ளே. ஹல்லேலூயா. சொல்லுங்க வாயை திறந்து. ஆனந்தமே. விசுவாசிங்க சத்தம் கேட்கலையே. ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி. உன்னதரும் மறைவில் வல்லவர் நீழலில் என்று நாங்கள்
தங்குவே. தேவனை நோக்கி நீங்க அழைக்கலாம் என்று சொல்லுவே. ஹல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா ஆனந்தமே. அன்பு கூறுவே ஆராதிப்பேன். பெயர் சொல்லுங்க, பாடுங்க. சதத உயர்த்தி உம்மை முழு உள்ள wholeheartedly, Lord, with all my heart, with all my strength. ஆராதனை ஆராதனை எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எபனேசரே சொல்லுங்க, கரங்களை வைத்து. இதுவரையும் உதவி நீரே. நறுமுறை எபனேசரே எபனேசரே இதுவரையும் உதவி நீரே. நாள் வரையும் உதவி நீரே. உம்மை முழு கரங்களை அசைத்து சொல்லமா, பரலோகத்துக்கு நேராக. ஆராதனை 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 ஆவியானவரே ஆவியா தூய அசைவாடுமே. என் தந்தைக்கு என் இயேசுவுக்கு தூய ஆவிக்கு செலுத்துமா, கரங்களை உயர்த்தி. என் தந்தைக்கு என் இயேசுவுக்கு தூய ஆவிக்கு ஹல்லேலூயா ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை. ஆவியானவரே ஆவியா தூய ஆவியே
இபாராபாதிரி பிதிரி இபாலபூதபாரவா ஷிகாபாதாரமகா. மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை கூட கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறீரே. இந்த மாலை வேளையிலே எப்படிப்பட்ட தன்மையிலும் ஆண்டவரே நிராகரிக்கப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, தணிக்கப்பட்டவர்களாக வந்திருந்தாலும் கர்த்தாவே உம்முடைய அன்பு, உம்முடைய அன்பு Thank you Jesus. உங்க கிருபைப்பா, உங்க கிருபை. Thank you Jesus. Thank you Jesus. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்ற, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது இதுவரைக்கும். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கரங்களை உயர்த்தி கிருபையே மாறாத கிருபையே இயேசையா. ஒன்பதாவது மாதத்தின் கடைசி வாரத்துக்குள்ளாக, இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக புதிய மாதத்துக்குள்ளாக நுழையக்கூடிய எங்களை இந்த 9 மாதங்கள் கர்த்தர் செய்த எல்லா காரியங்களுக்கு நன்றி செலுத்த நாம் ஒரு நிமிஷம் வாயிலை திறந்து நன்றி உள்ள மக்களா எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நன்றி உள்ள மக்களா எல்லாரும் வாயிலை திறந்து கர்த்தரை வார்த்தையை நேராக செல்வதற்கு முன்பதாக எல்லாரும் வாயிலை திறந்து கர்த்தர் நன்றி உள்ள மக்களாக நன்றி செலுத்துவோமா. ஆம் சுவாமி, 9 மாதங்களாக எங்களை வழி நடத்தி எங்களை காத்த உங்க கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் வடிந்து போகாதபடிக்கு சுவாமி அப்பா, கடலில் புடைக்கப்படாதபடிக்கு இந்த காலவேளை சுவாசத்தோடு ஜீவனோடு வைத்த எங்கள் தேவனுக்கு எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நல்ல கரகோஷமிட்டு அவரை உயர்த்துவோமாக. இந்த ஜீவனை தப்பு வைத்த தேவன் அவர். இந்த கொள்ளை நோயின் மத்தியிலும் எல்லா காரியங்கள் மத்தியிலும் நம்மளை காத்த தேவனா அவர் இருந்தார். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுங்க. எத்தனை பேரால சொல்லுங்க, அப்பா ஜீசஸ் we want to thank you Lord. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில செய்த சின்ன சின்ன காரியங்கள் இருந்து பெரிய காரியங்களை வரை எல்லா விபத்துகளை பாதுகாத்தீரே சுவாமி. உமக்கு அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாவங்களுக்காக பலியானீரே சுவாமி, எங்கள் சாபங்களுக்காக உடைக்கப்பட்டீரே அப்பா. அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எத்தனை நாவுகள் அப்பா நன்றி சொன்னாலும் அது போதாது சுவாமி. அத்தனை உயர்ந்தவர், அத்தனை சிறந்தவர் நீங்க சுவாமி. இந்த வேளையிலே அப்பா உங்க வார்த்தையை நாங்கள் கேட்கும் போது நீங்க எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சத்தமா ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம ஆராதிக்கும் தேவன் உயிருள்ள தேவனை தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம்? எத்தனை பேர் அந்த உயிருள்ள தேவனை உயிரோட ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? ஆமென். இந்த காலை வேளையில நன்றி சொல்லுதல் ஆர் வாட் இஸ் நன்றி, கிவிங் தேங்க்ஸ்னா என்னதான் பார்க்க போறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி நன்றி எப்போ நம்ம ஒரு ஆளுக்கு சொல்லுவோம், அவங்க கிட்டேருந்து ஒரு நன்மை நம்ம பெறும்போது. கரெக்டாக அவங்க நம்மளுக்கு ஒரு நன்மை செய்யும் போது, அவங்க கிட்டேருந்து நம்ம கேட்ட ஒரு காரியத்தை அவங்க கொடுக்கும்போது, அவங்க நம்ம கேட்காம ஒரு காரியத்தை கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஜி, ரொம்ப நன்றி சொல்லுவோமா இல்லையா? ஆமாம், அட்லீஸ்ட் தலையை அட்லீஸ்ட் ஆட்டுங்க, ஆமாவா இல்லையா? ஸோ உண்மையான நான் நெட்டில் கொஞ்சம் காரியங்கள் ரிசர்ச் பண்ணும்போது சொல்லிச்சு, வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் தேங்க்ஸ்னா, இட் மீன்ஸ் ஷோவிங் அப்ரிசியேஷன் ஆர் கிராட்டிடியூட். அதாவது தமிழில் சொல்லணும்னா வெளியரங்கமாக பாராட்டுறதோ வெளியரங்கமாக நன்றி சொல்றதோ, உள்ள மனசில் இல்லை.
உள்ள மனசுல நம்ம நன்றி சொன்னா அது மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வெளியரங்கமா நம்ம நன்றி சொல்றது, ஒரு வெளியரங்கமா நம்ம பாராட்டு, அவங்க செய்த ஒரு காரியத்தை நம்ம ரிசீவ் பண்ண ஒரு காரியத்துக்கு நன்றி சொல்றது தான் நன்றி சொல்லுதல். நன்றி என்பது ஒரு வார்த்தை, நன்றி சொல்லுதல் இஸ் an action, ஒரு செயலாக மாறுகிறது. ஸோ நன்றி ஆர் இந்த மாதிரி நன்றி சொல்லுதல் இப்படிப்பட்ட காரியங்கள் யோசிக்கும் போது பைபிளில் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் டக்குன்னு மைண்டில் வர்றது வந்து லூக்காம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 12-19 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளலாமா? அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த பொழுது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமென். என்ன சொல்லுது? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சரி, ஓகே. காலை வேளையில உங்களை எல்லாரும் கொஞ்சம் தூக்கத்திலிருந்து எழுப்புறதுக்காக ஒரு காரியம் பண்ணலாம். எல்லாரும் சிம்பிளா ஒரு மேக்ஸ் பண்ணலாமா? கேட்ட காரியம் தான். எத்தனை பேர் இருந்தாங்க? நல்லா சொல்லுங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? 10 பேர் இருந்தாங்க. அதுல எத்தனை பேர் வந்து சுகமானாங்க? சூப்பர். 10 பேரும் இருந்தாங்க. 10 பேருக்கு என்னாச்சு? சுகமானாங்க. அதுல 9 பேருக்கு என்னாச்சு? திருப்பியும் வரவே இல்லை. கரெக்டா? ஆனா திரும்பியும் வந்தவங்க நம்பர்ஸ் என்ன? எவ்வளவு பேர் வந்தாங்க? அது புரிஞ்சிருச்சா? மேக்ஸ் புரிஞ்சிருச்சா? 10 பேர் இருந்தாங்க. 10 பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தாங்க. 9 பேர் ஆளை விடுறா சாமின்னு போயிட்டான். ஆனா ஒருத்தன் என்ன பண்ணான்? மீண்டுமாக வந்தான். இந்த காலை வேளையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் மேட் தட் ஒன் பர்சன் டு ரிட்டர்ன் பேக்? அந்த ஒரு மனுஷன் எதுக்காக திரும்பியும் வந்தான்? வாட் மேட் him டு கம் பேக் டு ஜீசஸ்? அந்த 9 பேர் மாதிரி அவனும் போயிருக்கலாமா? எஸ் ஆர் நோ? ஆனா வாட் மேட் தட் ஒன் பர்சன் டு கம் பேக்? அதுதான் இன்னைக்கு காலை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 10 பேர், நான் சொன்ன மாதிரி 10 பேருக்கும் ஹீலிங் கிடைச்சிச்சு. எதனால ஹீலிங் கிடைச்சது? அவங்க ஒவ்வொருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சா இல்லையா? ஒவ்வொருக்குள்ளாக 10 பேருக்கும் விசுவாசம் இருந்துச்சு. ஏன்னா விசுவாசம் இருந்ததுனால தான் அவங்க என்ன ஆனாங்க? சுகமானாங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? போய் லேவியர்கிட்ட, பிரீஸ்ட் கிட்ட உங்களை காமிங்கன்னு சொல்றார். அப்போ அந்த விசுவாசத்தினா லெப்ரசி வந்து சும்மா ஜுரம், எப்படி சொல்றது, காஃப் அந்த மாதிரி இல்லை, பக்கத்திலே போக முடியாது. அது எப்படி சொல்றது, ஒருத்தங்களுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு டெத் சென்டென்ஸ் மாதிரி, அவ்வளோதான், இறந்து போயிட்டான், முடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கை, இதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. அண்ட் குஷ்டரோகத்துக்கு எந்த மருந்தும் இல்லை, கேன்சர் மாதிரி. ஸோ குஷ்டரோகிகள்லாம் என்ன இருக்க மாட்டாங்க நம்ம மாதிரி, நம்மளோட இருக்க ஒன்றா நம்மளை உட்கார வைக்க மாட்டாங்க. அந்த நாட்களில் எங்கே இருப்பாங்க? அவங்க ஒவ்வொரு வில்லேஜஸ் ஆர் டவுன்ஸுக்கு வெளியில் இருப்பாங்களாம். அது ஸ்டார்டிங்கில் எங்கேயோ வெளியே ஏதோ ஒரு சந்தில் ஏதோ உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் வந்து எங்க ஆண்டவர் எங்கே போகிறான்னு சொல்கிறாரு? சமேரியா அண்ட் கலிலி, இது மூலமாக இருப்போம். சமாரியாக்குள்ளாக போகும்போது தான் இந்த 10 பேரை அவர் மீட் பண்ணுறாரு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 10 பேர் மீட் பண்ணும்போது அவங்க கேட்குறாங்க, இயேசுவே இரக்கமா பாராட்டுங்க, எங்கள் மேலே எங்களை சுகமாக்குங்க. அப்படி சொல்லும் போது 10 பேருக்கு என்ன நடந்துச்சு? சுகம் உண்டாச்சு. ஏன்? அவங்க விசுவாசத்தினால. ஆனால் இந்த காலையில் நம்ம வெறும் விசுவாசம் பற்றி பார்க்க போகிறதில்ல, அடுத்த லெவல் அது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிரீக்கில், அதாவது கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா ஃபெய்த் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா பிஸ்டஸ். எல்லாரும் சொல்லுங்க சத்தமா. அப்படின்னா என்னன்னா டீப் பிலீஃப், அப்படின்னா ஆழமான நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். கரெக்டா? ஆழமான நம்பிக்கை. அது வந்து தேவன் மட்டும் இல்லை, எல்லா காரியங்களும் ஆழமான நம்பிக்கையை வச்சிருந்தா அது விசுவாசம் தான். ஆனா இந்த நாட்களில் பார்க்கும்போது வெறும் விசுவாசம் போதுமா? ஆண்டவர் செஞ்சிருவார். அப்பா கூட கடந்த வாரம் சொல்லியிருந்தாரு, ஆண்டவர் செஞ்சிருவார். இங்கே வரும்போது சர்ச்சில் வரும்போது நான் கேட்போம், ஆண்டவர் செஞ்சிருவார், ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிற பெரியவர், ஆளே லூயா, செஞ்சிருவார். வெளியே போனோன்னா ஐயோ நடக்குமா தெரியல, எனக்கு இது கிடைக்குமா தெரியல.
10 பேருக்குள்ளாக விசுவாசம் இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு மனிதன் எப்படி தெரியுமான்னா விசுவாசமான மனிதனாக இருந்தான். நிறைய பேருக்கு இந்த நாட்கள் நீங்க உட்கார்ந்துருக்கிற அநேகருக்கு வந்து விசுவாசம் இருக்கா? கட்டாயமே இருக்கு. சில பேர் அது கூட இல்லாம இருக்காங்க. விசுவாசம் இருக்கா? எஸ். எப்படி சொல்றது, 80% ஆஃப் த பீப்புள் விசுவாசம் இருக்கா, ஒத்துக்கொள்றேன். ஆனா எத்தனை பேர் இந்த காலவெளியில சொல்ல முடியும் நான் விசுவாசமான விசுவாசியாக இருக்கிறேன்? ரொம்ப சொற்ப மக்கள் தான். அந்த சொற்ப மக்கள் தான் இந்த ஒரு குஷ்டரோகியும் இருந்தான். 10 had faith but 1 was faithful. அந்த 10 பேருக்கும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரா, அவங்க கழுவினார். அவங்க பாவங்கள்ல இருந்து, அவங்க சாபங்கள்ல இருந்து அவர் கழுவினார். கிளென்ஸ், அதாவது கிரீக்ல வந்து இன்னொரு வார்த்தை இருக்கு, கத்தீட்ரோன்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் கிளென்ஸ், சுத்தமாக்குறது, சுத்திகரிப்பது. அதனால ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, உங்களை போய் 14ஆம் வசனம் படிக்கலாமா? அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். எதுக்காக ஆண்டவர் வந்து பைபிளை எந்த காரியம் சொன்னாலும் ஒரு நோக்கத்துடன் சொல்வார். நம்மள மாதிரி வாயில வடை சுடுறவர் இயேசு இல்லை. அவர் எந்த காரியம் சொன்னாலும் அது ஒரு மீனிங்காக தான் சொல்வார். எதுக்காக ஆசாரியர்கிட்ட போய் காமிங்கன்னு சொல்றாரு? அந்த நாட்கள் ஆசாரியர் ஆனவர்கள் வந்து எல்லாரையும் மீட் பண்ணிட மாட்டாங்க. தெரியுமா? அது தெரியுமா? நீங்க வந்தீங்கன்னா உங்களை மீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பரிசுத்தமானவர்கள் அப்படின்னு ஒரு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இயேசு ஏன் இங்க வந்து ஆசாரியருக்கு போய் காட்டுன்னு சொல்றாருன்னா, இன்டெரக்டா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, தம்பி உன்னை கழுவிட்டேன்ப்பா, உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டேன், அவ்வளவுதான், நீ சுத்தமாயிட்ட. நீ சுத்தமானதுனால என்ன போய் பண்ணு, ஆசாரியர் போய் காட்டு. It was a sign that God had cleansed them. ஆண்டவர் அவரை சுத்திகரித்தாருக்கு ஒரு சைனாக அது இருந்துச்சு. அதுதான் நான் சொன்னேன், கிரேக்க மொழியில கத்தீட்ரோன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த 10 பேருக்கும் கத்தீட்ரோ கிடைச்சிச்சு. 10 பேருக்கும் கழுவப்பட்டாங்க. ஆனா அதுல ஒருத்தனுக்கு மட்டும் இன்னும் அதிகமான ஒரு காரியம் கிடைச்சிச்சு. என்ன தெரியுமா? அது கிரேக்க மொழியில சோசோன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா சால்வேஷன், ரட்சிப்பு. அது எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விலையேற பெற்றது தான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த அவரோட ரட்சிப்பு. 9 பேருக்கு ஹீலிங், பிளெஸிங், ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் ரட்சிப்பு கிடைச்சிச்சு. இந்த நாட்கள்ல நம்ம விசுவாசம் எப்படி இருக்குன்னா, நம் நம்பும் நம்பிக்கையாக மட்டும் இல்லாமல் நிலைத்திருக்கும் நம்பிக்கையாக நம்ம மாறணும். faith that believes இருந்து faith that abides. என்ன நடந்தாலும் ஆண்டவரே, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னை தப்புவித்தாலும் என்னை தப்புவிக்காம போனாலும் வணங்க மாட்டேன். எத்தனை பேரால இந்த காலையில அப்படி சொல்ல முடியும்? ஃபெய்த், அதாவது விசுவாசம் என்பது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எத்தனை பேர் கார் பார்த்துருக்கீங்க? கார் வந்து எதில் ஓடும்? ரோட்ல ஓடும், ஓகே. பட் என்ன ஊற்றணும்? பெட்ரோல் ஆர் டீசல், ஓகே. நான் ஓட்டுறேன் மாருதி, அந்த கார் வச்சு நான் சொல்றேன், ஓகே. ஒரு மாசத்துக்கு 1000 rupees போட்டால் எவ்வளோ நாள் ஓடும்? எவ்வளோ கிலோமீட்டர்லாம் தெரியாது, எவ்வளோ நாள் ஓடும்? என் வண்டி நான் ரொம்ப ரேர், சர்ச்லேருந்து வீடு ரொம்ப கம்மி யூஸ்னால ஒரு 20 days வச்சுக்கோங்க, 20 to 25 days ஓடும்னு வச்சுக்கோங்க. விசுவாசம் என்பது இந்த டீசல் மாதிரி ஆர் பெட்ரோல் மாதிரி. 1000 ரூபாய் போட்டால் வாழ்க்கை முழுவா போகுமா காரு? Faith is something which will help you get started, but faithfulness is something which will keep you going. விசுவாசம் என்பது நீங்க ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செய்யும். ஆனால் உண்மை உள்ள தன்மை ஒரு விசுவாசமான விசுவாசியாக நீங்க இருக்கும்போது வாழ்க்கை நீங்க போயிட்டே இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில ஆசைப்படுறீங்க, என் வாழ்க்கையில் நான் போயிட்டே இருக்கணும். அதான் நிறைய பேர் சொல்றீங்க, என் ஆளை விட்டா நான் வெளியே போயிட்டே இருப்பேன். அநேகர் இந்த நாட்கள் அப்படிதான் இருக்கும், ஆளை விடுங்கப்பா நான் போயிட்டே இருக்கேன். விசுவாசம் என்பது ஒரு ரா மெட்டீரியல் மாதிரி. அதாவது ஒரு கேக் எடுத்துக்கோங்களேன். கேக் வந்து எப்படி பண்ணணும் எத்தனை பேருக்கு தெரியும்? கேக் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? சூப்பர், கை ஊத்துறீங்க. கேக் வந்து சும்மா ஜி மூம்பா போட்டால் வந்துருமா? வராது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த பேட்டர் ரெடி பண்ணுவாங்க, அதை ஊற்றுவாங்க, அதை பேக் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது பண்ணிட்டா போதுமா? எப்படி இருக்கும்? சப்பையாக இருக்கும், பிளெயினாக இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். ஆனால் அந்த கேக் மேலே என்ன போடுவாங்க? அதுக்கப்புறம் க்ரீமு,
ஃப்ராஸ்டிங் போட்டு சாக்லேட்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம், காசு கொடுத்து வாங்குவோம். அதே போலதான் விசுவாசம் என்பது அந்த கேக் மாதிரி. ஆனா விசுவாசமான வாழ்க்கை வாழ்றதா அந்த ஐசிங் ஆர் அந்த கிரீம் மாதிரி. Faith will get you started, but faithfulness will help you to keep going, or faithfulness will help you to finish the race. கடந்த ஆண்டு or கடந்த 2 ஆண்டுகள் அன்பார்ச்சுனேட்லி அநேக தேவ ஊழியர்கள் கடந்து போறதை or மரித்து போறதை நம்ம நிறைய பேர் கண்டோம். பட் as a family நாங்க நிறைய பேர் பார்த்தோம். அதில் நாட் எவ்ரிபடிக்கு, பட் சில பேருக்கு உண்மையாக மற்ற போதகராக இருக்கட்டும், அவங்க விசுவாசிகளாக சொன்னாங்க, அவரோட உண்மையுள்ள விசுவாசமான he was a faithful servant of God. எத்தனை பேர் இப்போ ஃபெய்த்ஃபுல், அதாவது நம்ம எப்போ நம்ம விசுவாசமான மனுஷன் நம்ம போய் சொல்லுவேன், நான் விசுவாசமான மனுஷன், நான் ஃபெய்த்ஃபுல்லான மனுஷன் எப்போ சொல்லுவாங்க? மற்றவங்க பார்த்து நம்மளை சொல்லுவாங்க. கரெக்டா? சப்போஸ் நீங்க ஒரு பாஸ் கீழே ஒர்க் பண்ணினா அவங்க சொல்லணும், ரொம்ப விசுவாசமான மனுஷன்பா, ரொம்ப லாயல்ட்டி உள்ள மனுஷன்பா. எத்தனை பேர் இந்த நாட்கள் அப்படி இருக்கும்? மனுஷனு கூட இந்த நாட்கள்ல விசுவாசமா இருந்துடும். என் வாழ்க்கையில அப்பா என் சித்தப்பா இல்லைன்னா பப்பப்பா இல்லைன்னா அவ்வளவுதான், என் வாழ்க்கையே இல்லை, என் கடன்ல இருந்து அவர் தான் கொண்டு வந்தார். மனுஷனுக்கு கூட இந்த நாட்களில் விசுவாசமா இருக்கும். ஆனா தேவனுக்கு நம்ம விசுவாசமா இருக்கிறோமா? ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் கொடுத்ததை நீ திருப்பி கொடு. ஏன்னா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு காரியம் நம்மளது இல்லை, எல்லாமே தேவனோட. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? சத்தமோர ஆளிலியா சொல்லுங்க. கஷ்டம். நிறைய பேர் சொல்லுங்க, ஐயோ தேவன் தான், ஏன் ஸ்வெட்டு, ஏன் பிளட்டு, ஏன் உழைப்பு, ஏன் 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 நாட்கள் அதிகமா நம்ம செல்ஃபிஷா மாறிட்டோம். சுயநலம் உள்ளவர்களாக விசுவாசிகளாக இந்த நாட்கள் நம்ம மாறிவிட்டோம். ஏன் உழைப்பினால்தான் என் பிசினஸ் வளருதுப்பா. தேவன் அவர் என்ன பண்ணாரு? அவரா வந்தாரு? எனக்கு லாஸா இருக்கும்போது அவரா வந்தாரு? ஆண்டவர் கேட்கிற ஒரே காரியம், மகனே மகளே, உனக்காக நான் கொடுத்த எல்லா காரியத்திலேருந்து கொஞ்சோன்றது எனக்கு திருப்பி கூட, அவ்வளோதான். அவர் என்ன தெரியுமா கேட்கல? உங்க சொத்தை கேட்கல, உங்க பணத்தை கேட்கல, உங்க ஆஸ்தியை கேட்கல, உங்க வேலையை கேட்கல, உங்க குடும்பத்தை கேட்கல, எதுவுமே கேட்கல. என்ன கேட்கிறார்? என்னை நேசிப்பா, நேசித்து என்னை லவ் பண்ணு, அவ்வளவுதான். யோவான் 10:27 திருப்பிக் கொள்ளலாமா? ஜான் சாப்டர் 10 verses 27. யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. எத்தனை பேர் இந்த காலவெளியில் சொல்ல முடியும், என் மேய்ப்பரின் சத்தத்தை நான் அறிந்தவனா இருக்கிறேன்? Do you know the voice of God? உங்க மேய்ப்பரோட சத்தம் உங்களுக்கு தெரியுமா? ஆர் இதுவரை நீங்க கேட்டிருக்கீங்களா? ஆர் கேட்டு பல ஆண்டுகளாதான்? We do not know what the sound of God is. அநேக வேளையில நம்மளுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்கு, தெரியும்ல? நம்மளுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்கு. அந்த மைண்ட் வாய்ஸ் சொல்றதா அநேக வேளையில நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பட் தேவன் என்ன சொல்றார்? தேவன் என்ன சொல்றார்? என் திருப்பி படிக்கலாமா? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அடுத்தது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அவர் சத்தம் கேட்கலன்னா அவர் ஆடு இல்லைங்க, இல்ல, அவ்வளவுதான், சிம்பிள். If you're not able to hear the voice of your shepherd, if you're not able to hear the voice of God, அந்த தகுதியை இழந்துட்டீங்களே. இந்த நாட்களில் விசுவாசிகளான நாம சர்ச்சுக்கு வர்றதே ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கோம். அனீஷ், நீ என்ன சொல்ற? வருஷத்துல 52 வாரத்துல 52 வாரம் நான் சர்ச்சில் இருக்கேன். டியர் பிரதர், டியர் சிஸ்டர், டியர் அங்கிள், டியர் ஆண்டி, நீங்க 52 வீக்ஸ் சர்ச்சுக்கு வந்தாலும் நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு கேரண்டி அது இல்லை. நீங்க மேல போய் சொல்ல முடியாது, ஆண்டவரே 52 வாரம் வந்தேன் ஒரு வருஷத்துல. இப்போ எவ்வளவு வருஷமா நீங்க வந்திருப்பீங்க? அவ்வளவு வாரம் நான் டெய்லி சர்ச்சுக்கு வந்தேனே. என்ன பண்ண? What did you do coming to church?
ஆண்டவர் நம்மளை சபைக்கு வர்றதுக்கு மட்டும் தான் அழைத்தாரா? சபையில வந்துட்டு அந்த 1.5 மணி நேரத்துக்கு மேல போயிட்டா திரு அடிக்கும், எல்லாம் போன் அடிக்கும், இதயம் அடிக்கும். இந்த 1.5 hours தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்காரா? இந்த 1.5 hours தான் ஆண்டவர் உங்களை படைச்சிருக்காரா? ஆர் நீங்க வீட்டில் உட்காந்து தோசை சுடுறதுக்கோ மற்ற யாரோ சம்பாதிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் தட்டுறதுக்கோ ஆண்டவர் உங்களை படைக்கலைங்க. இந்த நாட்களில் என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் லைஃப்ல நல்லா செட்டில் ஆகணும், அது என்ன பண்ணாலும் பரவாயில்ல. லெட் மீ டெல் யூ a secret. நம்ம என்ன பண்ணாலும், பயங்கரமா உழைச்சு பயங்கரமா பண்ணாலும் அது ஆண்டவர் சித்தம்லாம் அது நடைபெறாது, லாஸா தான் போகும். ஆனா அதுவே ஆண்டவர் சித்தம் என்னது அறிந்து பாருங்களேன், அறிந்து அதன்படி செய்து பாருங்களேன், சிம்பிளா ஆண்டவர் அப்படியே கூட்டு போயிடுவார். எத்தனை பேர் அதை உங்க லைஃப்ல உணர்ந்திருக்கீங்க? நிறைய காரியத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து பண்ணியிருப்போம், இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்திருக்காது. ஆனா சில காரியங்கள் பாருங்களேன், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத வேலையில அது அப்படியே ஈஸியா வந்திருக்கும். ஏன்னா ஆண்டவர் சித்தம் பிளஸ் ஆண்டவர் நேரம். திருப்பியே சொல்றேன், சர்ச்சுக்கு ஒரு வாட்டி வரதே பெரிய விஷயமா இருக்கு இந்த நாட்கள். நம்மளுக்கு சர்ச்சுக்கு ஊழியம் செய்யணும்னா ஐயோ சண்டே தவிர என்ன தொடாதீங்க, சண்டே மட்டும்தான் எனக்கு. யாக்கோபு 2:14 திருப்பிக் கொள்ளலாமா? ஜேம்ஸ் chapter 2 verses 14. யாக்கோபு 2:14. இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடுக்காவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். என்ன சொல்லுது? கிரியை இல்லாத விசுவாசம் என்ன விசுவாசம்? செத்து போன விசுவாசம். அநேகர் இந்த நாட்கள்ல கிரியை இல்லாத விசுவாசம் தான் வச்சிருக்கோம். விசுவாசம் இருக்கு, நல்லது, ஓகே, தப்பு இல்லை, அவர் எப்படி சொல்றது, பேடுன்னு சொல்ல முடியாது. ஆனா கிரியை இல்லாத விசுவாசமா இந்த நாட்கள் நம்ம இருக்கிறோமே. சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் வந்து சரியில்லை, ஒரு சாப்பாடு சரியில்லை, அவங்க கிட்ட போய் நீ போ தம்பி, ஆண்டவர் எல்லாமே பார்த்துக்கொள்ளாரு சொன்னா போதுமா? என்ன சொல்றாங்க? அவனுக்கு தேவையான உதவி செய்ததுக்கு அப்புறம் அனுப்பணும். இந்த நாட்கள் அநேகரை நம்ம செத்து போன விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living with the faith which is dead. கிரியை இல்லாத விசுவாசம், faith without works. 18 வசனத்தில் வாசிக்கலாமா? verses 18 to verses 24. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகளும் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது தான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. என்ன சொல்றாங்க? பிசாசுகளும் விசுவாசிக்குது. அப்ப என்னது, இந்த நாட்கள் நம்மளும் பிசாசு ஆல்மோஸ்ட் சேம் லெவல்ல இருக்கும். இங்கிலீஷ்ல சொல்லுது, even the demons believe and shudder. பிசாசுங்களும் விசுவாசிக்குது, ஆனா பயம். நாட்கள் நம்மளும் அப்படிதான் இருக்கும். அப்ப நம்ம யார், பிசாசா? அடுத்து வாசிச்சு போலாம். 20. வீணான மனுஷனே, கிரியைகளினால் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமோ? வீணான மனுஷனே, foolish person. Next 21. நம்மளுடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் இங்க மீண்டுமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம போலாம். ஆபிரகாம் வந்து ஆண்டவர் வந்து எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ஈசாக்கை கொடுத்தாரு?
அவர் லைஃப் டைம் ஃபுல்லா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். 100வது வயசுல தான் 75ல வந்து அவர் வாக்கு பண்ணாரு கொடுப்பேன்னு, 100ல கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, திருப்பி கேட்கிறாரு, ரிட்டர்ன் பேக் பாலிசி. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் அந்த வேலையில? நம்ம கொடுத்துருப்போமா? கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா சபையில உட்காந்து நீங்க போய் சொல்றீங்க. ஆபிரகாம் போல இன்னொருத்தங்க அப்படி இருந்தாங்க. யார் அது? ஹேனா, அன்னாள். யாரை கொடுத்தாங்க? இஸ்ரவேலின் முதல் தீர்க்கதரிசியை கொடுத்தாங்க. அவங்க கொடுக்கலன்னா என்ன இருக்கும்? சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கவே மாட்டார். இந்த நாட்கள் அநேக காரியங்கள் அப்படிதான் இருக்கு நம்ம வாழ்க்கையிலும். ஆண்டவர் நம்ம காரியத்தை நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு. ஆனா திரும்ப கேட்கும்போது என்ன பண்றோம்? ஐயோ ஆண்டவர் இதை எப்படி கொடுக்க முடியும், ஐயோ இதை எப்படி கொடுக்க முடியும். நம்ம அதை கொடுக்காதனால என்ன, அது ஒரு சாமுவேல் உண்டாகாதபடிக்கு நம்மளே ஒரு என்னவா இருக்கும், ஒரு தடையாக இருக்கிறோம். இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம பிரேயர் லிஸ்ட் ஆனது பெரிய மளிகை சாமான் மாதிரி பெருசாயிடுச்சு. இது வேணும், அது வேணும், அது வேணும், இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது வேணும், அது வேணும், அவங்களுக்கு இது பண்ணுங்க, பக்கத்து வீட்டுக்கு இவங்களுக்கு பண்ணுங்க, பக்கத்து வீடு இது பண்ணு. இந்த நாட்கள்ல our prayer lists are longer than before, but our prayer teams are smaller than it's ever been before. நம்ம ஜெப குறிப்புகள் ஒரு ஜெப காரியங்கள் வந்து தனிப்பட்ட ஜெப காரியங்கள் வந்து இதுவரையும் காணாதபடிக்கு அதிகமா இருக்கு, பெருசா இருக்கு. ஆனா நம்ம இதுவரையும் காணாதபடிக்கு பார்க்காதபடிக்கு நம்ம ஜெப குழு என்னவா இருக்கு? 700-800 பேர் இருக்க சர்ச்ல ஒரு ஜெப ஆளு, 800-700 பீப்புள் இருக்க சர்ச்ல 2 பேர் ஜெப டீம். ஏன் சர்ச் கூட விட்டுங்க, உங்க வீட்டுல 5 பேர் இருக்கோம்னா அதுல ஒருத்தர் ஜெபிக்கிறோமா? என்னென்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே எனக்கு இது பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு அது பண்ணுங்க, ஆண்டவரே இது பண்ணுங்க. நிறைய பேர் இந்த நாட்கள் என்ன பண்ணணும்? கம்ப்ளைனிங் பண்ணும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன? கம்ப்ளைனிங் பிரேயர். கம்ப்ளைனிங் புது வார்த்தை. ஆண்டவர்கிட்ட போனாலே புலம்ப வேண்டியது, ஆண்டவர்கிட்ட போனாலே முறுமுறுக்க வேண்டியது. அவர் பார்த்து சிரிக்கிறார். எப்ப உன் வாழ்க்கையில் இவ்வளோ காரியங்களை செய்திருக்கேனே, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கேன், நல்ல ஒரு வேலையை கொடுத்துருக்கேன், நல்ல ஒரு சபையை கொடுத்துருக்கேன் இல்லையா? ஆமாவா இல்லையா? இவ்வளோ இருக்கும்போது இன்னும் 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 இந்த நாட்களில் we have to learn to change our prayer time into praise time. அதாவது நம்ம ஜெப வேலையை துதி வேலையாக நம்ம மாற்ற கத்துக்கணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? வெறும் லிஸ்ட் மட்டும் ரெடி பண்ணி ஆண்டவர்கிட்ட கொடுக்காம, நான் சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா தான் இருக்கு, பட் உண்மையா ஜெபிச்சு என் வாழ்க்கையில மினிமம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆயிருக்கும். அதாவது எப்படி ஆத்திரமா சுத்திரம் மந்திர போடுற கிறிஸ்டியன்ஸ்னா நானும் இருந்தேன். நம்ம அநேகர் இந்த வாட்டி மந்திர போடுற கிறிஸ்டியன்ஸ் தான் இருக்கும். என் ஆத்மாவே அதே வந்து என் ஆத்மாவே கத்திர. ஆனா இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அம்மா சொல்லுவாங்க எப்பவுமே, the message has to minister to us before it ministers to the people. நான் உண்மையா கேட்டேன், ஜீசஸ் சாரி, என் வாழ்க்கையில் இந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ்னால, என் வாழ்க்கையில் இந்த காரியத்தினால நான் ஜெபிக்காம விட்டுட்டேன். பட் மீண்டும் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட். அண்ட் நான் எப்போ ஜெபிச்சாலும் என்னத்துக்காக ஜெபிச்சேன்? ஆண்டவரே எனக்கு கீபோர்டு கொடுங்க, ஆண்டவரே எனக்கு அடுத்த என்னோட பிஜி டிகிரி நீங்க பார்த்துக்கோங்க, ஆண்டவரே அடுத்தது இது பண்ணுங்க, அடுத்தது என்ன பண்ணுங்க. என்ன பார்த்து நான் சிரிச்சுக்கிறேன். நான் என்ன போய் மிரரை பார்த்து, ஏன்டா அடே அறிவே இல்லையாடா உனக்கு, லிட்டரலா இப்படிதான் சொன்னேன் நான். கம்ப்ளைனிங் கிறிஸ்டியன்ஸா மாறிட்டோம். இந்த நாட்களில் நம்ம எப்போ நம்ம விசுவாசமான விசுவாசிகளாக மாறுகிறோமோ அப்போதான் நம்ம வாழ்க்கை கனி தரும் வாழ்க்கையாக மாறும். Only when our life is filled with faithfulness will we yield fruit in our lives. இல்லைன்னா அநேகர் இந்த நாட்களில் எப்படி இருக்கும்? சபிக்கப்பட்ட அத்தி மரம் மாதிரி தான், வெட்டி என்ன சொல்லுவாங்க, வேரோடு அறுத்துப்பட்டு எரிகின்ற அக்கினியில தூக்கி போட்டுருவாங்க. மீண்டுமாக லூக்காம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் verses 17 வாசிக்கலாம். 17ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா,
மற்ற 9 பேர் எங்கே? இதிலே ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குங்க. என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு? 90% of the people did not come back. 90% மக்கள் யார் ஆசீர்வாதம் பெற்றாங்களோ, யார் சுகமாக்கப்பட்டாங்களோ அவங்க திரும்பி வரவில்லை. எவ்வளோ பர்சன்ட் வந்தாங்க? 10% தான் வந்தாங்க. இந்த காலையில் யோசிச்சு பாருங்க, நம்ம அந்த 90% அப்படிப்பட்ட மக்களாக இருக்குமா, இல்லை அந்த 10% இருக்கிற அந்த மக்கள் போல இருக்கிறோமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் யோசிக்கும் போதே உங்கள் மைண்ட், ஐயோ நான் இந்த 90% ட்ரை டு சேஞ்ச். கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் முடியாததா? இல்லை, மனிதனால் முடியாது, தேவனால் கூடும். ஏனால் I can do all things to Christ who strengthens me. அந்த ஒரு குஷ்டரோகி செய்த ஒரே காரியம் என்ன பண்ணா? ஆண்டவருக்கு பலகாரம் கொண்டு வந்தானா? ஆண்டவருக்கு சாரி, ஆண்டவருக்கு வேஷ்டி, ஆண்டவருக்கு சட்டை பேண்ட் எடுத்துட்டு வந்தானா? என்ன பண்ணான்? அவன் திரும்பியும் வந்தான், அவ்வளவுதான். He came back and he said thanks. ஆண்டவர் கேட்கறது அது மட்டும் தாங்க, திரும்பி வா. அந்த ஆதி அன்பு எங்க? 30 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, சில பேர் இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்த அன்பு எங்க? தேவன் மேல இருந்த பற்று எப்படி? இந்த நாட்களில் அநேக விசுவாசி நம்ம எப்படி தெரியுமா இருக்கும்? ஃபெய்த்ஃபுல்லாகவும் இருக்க மாட்டோம், ஃபியர்ஃபுல்லாகவும் இருக்க மாட்டோம். நம்ம ஆண்டர் சாமி ப்ரே பண்ணலாம் கண்ணு குத்திரும், அந்த மாதிரி தேவன் இல்லை. அவர் மென்மையானவர். என்ன தெரியுமா பண்ணுவார்? அப்படியே சைலண்டாக ஆவியானவர் அப்படியே வெளியே வந்துடுவார். ஆனால் நம்ம என்ன நம்ம நினைக்கிறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஒரு வீட்டில் ஒரு டோர் வச்சுக்கோங்க, உங்கள் ரூம் இருக்குது. ஒருத்தங்க ரூமுக்கு டோரை மூடி ரூமில் பேசுகிறதும் ரூமுக்குள்ளே இருந்து பேசுகிறதும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கா? அநேக வேலை இப்போ எப்படி தெரியுமா இருக்கு? அநேக வாழ்க்கையில் ஆவியானவர் டோருக்கு அந்த சைடு தான் இருக்கார். அதனால என்ன நம்மளுக்கு கேட்குது, ஏதோ லைட்டாக ஏதோ கேட்குது, ஆனால் கேட்க மாட்டேது. ஏன்? அவர் பூட்டிட்டாரா டோரை? நாட்கள் அந்த டோரை நம்ம பூட்டிட்டவராக இருக்கும். மார்க் 12:29 பார்க்கும்போது என்ன சொல்லுது? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு, சத்தமா தான் சொல்லுங்க, உங்க முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவுடன், முழு மனதோடு நீங்க என்ன பண்ணணும்? நேசிக்கணும், அன்பு கூறணும். எத்தனை பேர் சொல்ல முடியும் லார்ட் ஐ லவ் யூ? எவ்வளோ வருஷம் அது சொல்லி யாராவது சொல்லியிருக்கீங்களா? இயேசுவை பார்த்து, நம்ம ஸ்பௌஸை பார்த்து சொல்லியிருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்லியிருக்கலாம், நம்ம பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து சொல்லியிருக்கலாம். ஆனால் when was the last time you saw Jesus and you told you love him? கடைசியாக ஆண்டவரை பார்த்து, இயேசுவை பார்த்து, அப்பாவுமே நான் நேசிக்கிறேன்னு என்னைக்கு நீங்க சொன்னீங்க? நினைச்சு பாருங்களேன். ஆண்டவர் நாளைக்கு வராரு, ஆர் இன்னைக்கு நைட் நீங்கள் போய் தூங்கும் போது உங்கள் கனவுல வந்து என்ன சொல்கிறாரு? அவ்வளோதான்ப்பா, உன்னோட அக்கௌண்ட் க்ளோஸ்ட், உங்களுக்கு செட்டில்டு, அவ்வளோதான், இனிமேல் எந்த ஆசீர்வாதமும் இல்லை, உங்கள் ஜெபம் எதுவுமே கேட்கப்படாது, முடிஞ்சு போச்சு, உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லை. என்ன பண்ணுவோம்? அப்பா விடுதலை, எது வேணா பண்ணலாம் இனிமே, அப்படி இருப்போமா? இல்லைன்னா ஐயோ ஆண்டவரே திருப்பி கை விட்டீங்களா, அப்படி இருப்போமா? மூன்றாவதாக ஒரு கேட்டகரி இருக்கு. ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தாலும் என்னை ஆசீர்வதிக்காமல் நீங்க போனாலும் உங்களை நான் விட மாட்டேன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? நிறைய பேர் தலையாட்டுறீங்க. வர்ஷிப்னா என்ன? நம்ம நிறைய, எனக்கே இது புதுசா வந்த ஒரு ரெவலேஷன். ஆராதனை என்பது என்ன? சொல்லுங்களேன். ஒரு 2 ஆன்சர் கிடைச்சாலும் நான் போயிட்டே இருப்பேன். ஆராதனை என்பது என்ன? சத்தமா கமான். ஆராதனைனா என்ன? என்ன ஆராதனைனா என்ன தெரியுமா? சாங்கா, பாடல், ஓகே, பாடல், மியூசிக், ஆல் தட். ஆனா உண்மையா ஆராதனை என்ன தெரியுமா? சிம்பிளி ரிட்டர்னிங் சம் ஆஃப் த பிரெத் that God has firstly put in us. ஆண்டவர் முதலாக போட்ட அவர் சுவாசத்தை அவருக்கு என்ன பண்றோமா? திரும்பவும் கொடுக்கிறோம். அதுதான் ஆராதனைங்க. சங்கீதம் 100 அதிகாரம் சொல்லுகிறது, சுவாசம் உள்ள யாவும்
we are giving back we are giving back God what is rightfully his. ஆண்டவர் எதுவுமே நம்ம கிட்ட இருந்து கேட்கல, நம்ம ஆண்டவருக்கு பிச்சை போடல. இந்த நாட்கள் ஆண்டவரை நிறைய பேர் நம்ம சொல்லக்கூடாது, பட் இழிச்ச வாயனா பார்த்துட்டு இருக்கோம். என்ன பண்றோம்? நம்மளுக்கு சொல்லுவாங்களா, ஒரு இழிச்ச வாயன் கிடைச்சா போதும், அவன் வேலை வாங்குறது, அவனை இதை பண்றது, அவனை எல்லாமே பண்ணிடுவோம். ஆனா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ண மாட்டோம். ஆண்டவர் இஸ் நாட் அ இழிச்ச வாயன். இதுவரை அப்படிதான் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த காலம் நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. அதே போலதான் வர்ஷிப், அதுதான் ஆண்டவரை சேவிக்கிறது. அதுதான் நாட்களில் ஊழியம் செய்யணும். ஐயோ ஊழியமா, நம்மளுக்கெல்லாம் வராதுப்பா, அவ்வளோதான். 3 பேரை சேர்ந்து நம்மளை மாவாக்கிடுவாங்க. நாங்கள் 3 பேர்னா நாங்கள் அந்த 9 பேருக்கும் இன்னொரு மனப்பான்மை வந்திருக்கும். அந்த குஷ்டரோகிகளுக்கு, ஐயோ இயேசு கிட்ட போயிட்டா நீ வாப்பா என்னோட ஊழியம் செய்ப்பா, என்னோட என் சீசனா ஆயிருப்பா, அந்த பயத்துல கூட வராமல் இருந்திருக்கலாம். ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட். நாட்கள் அநேகர் அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து அவர் கொடுக்காத காரியம் எப்பவுமே எடுக்கவே மாட்டார். அது பேர் என்ன? நம்ம கிட்ட இல்லாத காரியத்தை மற்றவங்க எடுத்தா அது பேர் என்ன? திருடுறது. ஆண்டவர் நம்ம கிட்ட திருடுவாரா? சொல்லுங்க, ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து திருடுவாரா? அவர் கொடுத்ததை மீண்டுமாக கேட்கிறார். உங்க வாழ்க்கையில என்ன காரியங்கள்லாம் ஈசாக்காக இருக்கு? உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் சாமுவேல் போல இருக்கிறது? அந்த காரியங்களை ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர் திருப்பி கொடுக்கறதுக்கு தப்பே இல்லைங்க. காணிக்கையும் தசம பாகத்திலையும் சரி, நம்ம சம்பாதிக்கிறது நம்ம காசா? சொல்லுங்க, நம்ம காசா? இங்க சொல்லுவோம் இல்லைன்னு. அநேகர் வாழ்க்கை ஃபுல்லாவே டைத்துனா 10% தான். அது வெறும் காசுல மட்டும் இல்லைங்க, உங்க டைம்ல, உங்களோட எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்கிறாரு? மினிமம் 10% கொடு. நம்ம என்ன வாழ்க்கை அது ஒரு எப்படி சொல்றது, நம்ம ஜியோ மாதிரி எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். 10%க்கு மேல ஐயோ 1% பச்சுனா அவ்வளவுதான், டென்ஷன் ஆயிரும். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம மாட்டிக்கொண்டிருந்தா இந்த நாட்களை நம்ம மாறி போடணும். we are all like the lepers. ஒவ்வொருவரும் நம்ம இந்த குஷ்டரோகி மாதிரி தான். ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியம் செய்திருக்கார், ஆனால் அந்த காரியத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோமா? நான் நினைச்சு பார்த்தேன், இன்னைக்கு என்ன சர்வீஸ்? டெஸ்டிமனி சர்வீஸ். டெஸ்டிமனி சர்வீஸ்ல நான் நினைச்சேன் அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் அட்லீஸ்ட் ஒரு 40 பேர் சைன் அப் பண்ணுவாங்க. சரி ஓகே, எங்கள் டைம்ல அடுத்த வாரத்தில் கூட சேர்த்து பண்ணலாம். நான் நிஜமா விசுவாசிச்சேன் அப்படிதான் நடக்கணும். ஆனால் சைன் அப் பண்ணது எவ்வளோ? 8 பேர். எவ்வளோ பேர் சர்ச்சில்? அட்லீஸ்ட் இப்போ லாக்டவுன்லாம் 700-800 விட்டுருங்க, 400-300 பேர் வர சர்ச்சில் 8 பேர். இப்போ மற்றவங்க எப்படி இருக்கீங்க? அந்த 90% மாதிரி தான் இருக்கும். இதை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, இந்த காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட தயிர் சாதமாக இருக்கீங்க? தயிர் சாதம் சாப்பிட்ருக்கீங்களா? எல்லாரும் தயிர் சாதம் சாப்பிட்டீங்களா? கரங்களை உயர்த்தி காமிங்க. ஐயோ தயிர் சாதம் சாப்பிடாதவங்க இருக்கீங்களா இங்க? நான் எப்பா உங்களுக்காக மரித்த தேவன் காரியத்தை இப்படியா மரிச்சாரு? எப்படி மரிச்சாரு? அப்போ நான் சொல்லும் போது எத்தனை பேர் வாழ்க்கையில் தயிர் சாதம் நல்ல கயிறங்க உயர்த்தி காட்டுவீங்க பார்க்கலாம். ஓகே, 100% வச்சுக்கலாமா? ஓகே, 100% எல்லாரும் சாப்பிட்ருக்கோம். தயிர் சாதத்தில் 3 வகைகள் இருக்கு, கரெக்டா? ஒரு வகை என்ன? சாதம் தயிர், முடிஞ்சு போச்சா? 2வது வகை என்ன? தாளிச்ச தயிர் சாதம். 3வது என்ன? தாளிச்ச தயிர் சாதத்துல போமோகிரானட்ஸ் கிரேப்ஸ். எத்தனை பேர் அது சாப்பிட்ருக்கீங்க? செமையா இருக்கும்ல? என் கேள்வி என்னன்னா, நீங்க எந்த லெவல் ஆஃப் தயிர் சாதத்துல நீங்க இருக்கீங்க? நம்ம எல்லாமே ரட்சிக்கப்பட்டவங்களா? எஸ். அதனால தான் நம்ம என்னவா இருக்கோம்? சாதமா இருக்கும் எல்லாரும். நம்ம மேல யார் இருக்கா? ஆவியானவர் தேவன் இருக்கா. அவர் தான் என்னவு தயிரா இருக்காரு. ஆனா எப்படிப்பட்ட லெவல்ல நம்ம இருக்கோம்? ஏன்னா ஆரம்பிக்கும் எடுத்தோன்னே நம்ம எப்படி ஆயிட முடியாது, அந்த கிரேப்ஸ் அந்த போட்ட தயிர் சாதம் மாற முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன வேணும்? டைம் வேணும். என்ன வேணும்? காசு வேணும். இன்னும் என்ன வேணும்? எஃபர்ட் வேணும்.
ஆனா இந்த தயிர் சாதம் என்ன பண்ணலாம், எந்த கடையில வேணா வாங்கினா, டக்குன்னு எங்க வேணா சாப்பிடலாம். எது ஞாபகம் வச்சுக்கிறீங்க இல்லை எனக்கு பரவாயில்ல, நீங்க இந்த தயிர் சாதம் மெசேஜ் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க கூட பரவாயில்ல. எந்த லெவல் ஆஃப் கர்ட் ரைஸ்ல நீங்க இருக்கீங்க? வெறும் பிளெயினான சாதம் தயிர் வருஷ கணக்கா 30 வருஷம் 40 வருஷம் உங்க வாழ்க்கை முழுவதுமா பிளெயினான சாதம்னா, அடுத்த லெவல் போக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அடுத்த லெவல் போக போகும்போது அந்த 3ஆவது லெவல் என்ன, கனிகளை கொடுக்கிறவர்களாக நீங்க மாறுவீங்க. ஏன்னா கனி இருக்கலாம் தயிர் சாதத்துல. எவ்வளவு நாள் தான் நம்ம பிளெயின் தயிர் சாதமா இருப்போம்? இட்ஸ் டைம் டு சேஞ்ச். பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்களேன், பி த ஒன். நல்ல திரும்பி, நானும் திரும்பிட்டேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பி த ஒன். நான் தமிழ்ல டைட்டில் யோசித்தேன், தனி ஒருவன். அப்புறம் சரி நான் டைட்டில் சொல்லுவேன், சில பேர் தனி ஒருவன் அப்படிலாம் பாட ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு தள்ளி விட்டாச்சு. பி த ஒன், அந்த ஒருவனாக இரு. எந்த ஒருவன்? திரும்பமாக வந்த அந்த குஷ்டரோகி போல நம்ம இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு டாடா பாபாய் அவள் தான் முடிஞ்சு போச்சு. எப்போ நம்ம கொடுக்க ஆரம்பிக்க போறோம்? When are we going to start returning back to God what is rightfully His? இதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். God wants to turn our faith into faithfulness. நம்மளோட விசுவாசத்தை விசுவாசமான மனிதன் ஆர் உண்மையுள்ள மனிதனாக ஆண்டவர் மாற்ற அவர் விரும்புகிறார். அடுத்ததாக we need to be the one that comes back not to take the blessing but be the blessing. ஆண்டவர் என்ன தெரியுமா ஆசைப்படுகிறாரு? போதும்பா, ஒரு அற்பமான விசுவாசியோட வாழ்க்கையை வாழ்ந்தது போதும். எப்ப பார்த்தாலும் எடுத்து 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 எடுத்துனே இருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்க? ஒரு காரியத்தை நம்ம எடுத்துட்டே இருந்தா என்ன ஆகும்? காலி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ ஆண்டவரே மறந்துட்டீங்களா, நான் போன மாசமே உங்களுக்கு சொல்லி வச்சிட்டேனே. அவர் என்ன ஊபரா? அவர் என்ன ஓலாவா? அவர் டன்சோவா புக் பண்ணி வைக்கிறதுக்கு? நாட்கள் அநேகர் இப்படிதான் மாறிட்டோம். we have to be the blessing தான் ஆண்டவர் சொல்றார். மற்றவங்களை பார்த்து, மற்றவங்க உங்க கூட இருக்கிற வேலை செய்கிற உங்க கூட இருக்க ஃபேமிலி பார்த்து சொல்லணும், இவன் என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறான். எத்தனை பேரா அந்த மாதிரி ஒரு பெயரை வாங்க முடியும்? எத்தனை பேர் இவன் உண்மையுள்ள மனிதர் என்ற ஒரு பெயரை வாங்க முடியும்? முடியாதது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா திருப்பியா சொல்றேன், I can do all things through Christ that strengthens me. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாம் செய்ய முடியும். He wants us to come back to say thanks and to worship. அவரை ஆராதிக்கவும் அவருக்கு நன்றி செலுத்த தான் திரும்பி வர ஆசைப்படுறார். கடைசியாக He wants us to be the one to let God know that you love Him even if He never ever does another thing in your life. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இதுக்கப்புறம் இன்னொரு ஆசீர்வாதம் இன்னொரு காரியம் செய்யாமல் போனாலும் நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? ஆண்டவரே நீங்க எனக்கு செய்தாலும் செய்யாமல் போனாலும் உம்மை நான் லவ் பண்ணாம விட மாட்டேன், உம்மை நான் ஆராதிக்காம இருக்க மாட்டேன், உமக்கு நான் கொடுக்காம இருக்க மாட்டேன். எத்தனை பேரால சொல்ல முடியும் இந்த காலையில் அந்த மாதிரி? ஏன்னா வெறும் ஆசீர்வாதம் மட்டும் இல்லைங்க, நீங்களும் நானும் அடிக்கப்பட வேண்டிய சிலுவையில் என்ன ஆனார் அவரு? நம்மளோட ரத்தம் சிந்திருக்கணுங்க. நம்மளோட ஒரு சின்ன கீரை ஓ நம்ம கையில போயிருக்க வேண்டிய, நம்ம காலில் போயிருக்க வேண்டிய, நம்ம தலைமையில வைத்திருக்க, நம்ம அடி வாங்கியிருக்கணும். ஆனா அதெல்லாம் யாரு வாங்கிட்டா? இந்த காலையில யோசிச்சு பாருங்க. இந்த சர்ச்சில் நீங்க உட்கார்ந்த ரீசன் என்ன? ஆண்டவர் இந்த காரியம்லாம் என் வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. அதாவது என்னது? மெட்டீரியலிஸ்டிக்கான திங். எனக்கு வீடு கொடுத்துருக்காரு, அதனால நான் சர்ச்சுக்கு வரேன்னா நம்பர் 1. நம்பர் 2, எனக்கு வீடு தர போறாரு, எனக்கு இது தர போறாரு அது தர போறாருன்னு உட்காந்துட்டு இருக்கீங்களா? இல்லைன்னா அவர் தந்தாலும் அவர் தராமல் போனாலும் அவனை ஆராதிப்பேன்னு உட்காந்துருக்கிறீங்களா? எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? உண்மையாக நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஆண்டு இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கூட கொடுக்காமல் போனாலும் தேவனை ஆராதிக்கும் மக்களாக நீங்க இருப்பீங்களா? கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனாலும் நம்மளால செய்ய முடியும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக. கடைசியாக ரோமன்ஸ் 12:1 வாசிக்கலாமா?
ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நாம் இருக்கிறோம் இந்த நாட்கள்ல. எத்தனை பேர் இந்த நாட்களில் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கோம்? அவர் தேவனுக்கு பிரியமான சாய்ஸஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அவர் தேவனுக்கு பிரியமான பிளானை செய்து கொண்டிருக்கிறோம். நம்மளுக்கு எது நல்லது, என் குடும்பத்துக்கு எது நல்லது, என் ஃபியூச்சருக்கு எது நல்லது? ஃபியூச்சர் பார்க்கறது ஓகே, உங்க ஃபியூச்சருக்காக பார்க்கறது. ஆனால் அதே ஃபியூச்சர் ஆண்டவர் கருத்தில் கொடுத்துப்பாங்களே, அவர் அதை காட்டிலும் வேற லெவலில் கூட்டு போவார். நம்ம லெவல் 5க்கு வச்சிருப்போம், அவர் லெவல் 50க்கு நம்மளை கூட்டு போவார். அப்படிப்பட்ட தேவன் தான் எப்படி தாவீதை உயர்த்தினாரோ, அவன் நினைக்காத வேலையை உயர்த்தினார். எப்படி பேதுருவை உயர்த்தினாரோ, நம்ம மன திரும்பும் போது ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த லெவலுக்கு உயர்த்த போறா. ஆனால் கண்டிஷன் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் விசுவாசமான விசுவாசிகளா இருக்கணும். விசுவாசம் நிறைந்த விசுவாசிகளா இருந்தது போதும். ஆண்டவர் செய்வார், எஸ். அதனாலதான் ஏன் தெரியுமா நம்ம இப்போ போய் இங்க ஒண்ணு பேசுறோம், அங்க ஒண்ணு பேசுறோம். இங்க வந்து சொல்லுவோம் ஆண்டவர் செஞ்சிருவாருங்க பாஸ்டர், ஆண்டவர் செஞ்சிருவாரு. வெளியே போயிட்டு மத்தவங்க கிட்ட ஐயோ நடக்குமா தெரியல. ஏன் தெரியுமா சொல்லணும்? இவ்வளவு வருஷமா விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையில மட்டும் இருந்துட்டோம். ஆனா எப்படி இல்லை, நம்ம விசுவாசமான மக்களாக இருக்க we have failed. It is high time we become faithful not to man. மனுஷனுக்கு இல்லைங்க, போதும். மனுஷனுக்கு விசுவாசமா இருக்குது நல்லதுயா, கரெக்ட். மனுஷ காட்டிலும் ஒரு பெரியவர் இருக்கார். யார் அவரு? உங்களுக்குள் இருப்பவர் என்ன பெரியவர்? மிகவும் பெரியவர். அந்த பெரிய தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்க தான் இந்த காலை வேளையில நம்ம வந்திருக்கிறோம். ஸோ நீங்க சபைக்கு இனிமே வரும்போதே ஒரு ஆயத்தத்தோடு வாங்க. ஆண்டவர் என்ன செய்வாரு, ஆண்டவர் எனக்கு இதை செய்தீங்கன்னா நான் சர்ச்சுக்கு வருவேன். போதும், கண்டிஷன்ஸ் போடுறது போதும். மந்திர சொல்ற கிறிஸ்டியன்ஸா இருந்தது போதும். எவ்வளவு வருஷம் நம்ம அப்படி இருக்க போறோம்? இட்ஸ் ஹை டைம் we become the one. It's high time we respond. It's high time we come back. கடைசியாக, சாரி ஐ நோ திருப்பி கடைசியாக சொல்றாங்க, இது கட்டாயமா கடைசியாக லூக்கா 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசி நம்ம முடிக்க போறோம். Luke chapter 17 verses 15 என்ன சொல்லுகிறது? அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி, திரும்பியும் வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி. அதுதான் இன்னைக்கு செய்ய போறோம். நம்ம இப்போ நம்ம அக்கஸ்டம் ஆயிட்டோம்ல. வருஷம் கடைசி வாரம் தான் இது சொல்லணும், என்ன சொல்லணும்? சாட்சி சொல்லணும். மாறப்போகுது, இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். இந்த வருஷம் கடைசி சண்டே சாட்சி சண்டே இருக்குமா கூட தெரியாது. போதும் ட்ரெடிஷன்ஸ். அந்த கடைசி வாரத்தை கூடுவாங்களே, ஒரு தளம் 2 தளம், வாங்க வாங்க 10 நிமிஷம், ஃபுல் ஸ்டாப். வருஷம் கடைசியில் தான் நீங்க நன்றி சொல்லுவீங்கன்னா அந்த நன்றி வேண்டாம். வருஷந்தோறும் நன்றி சொல்றீங்களா? அதுதான் இப்போ நீங்க மாறணும். இயர் எண்ட்ல வருஷம் முடியும், ஆண்டர் வருஷம் கடைசியில் தான் வேலை செய்வாரா? சொல்லுங்க. அநேக பேர் இந்த நாட்கள்ல இன்னைக்கு கொரோனாவோட அஃபெக்ட் ஆகி உட்கார்ந்து கொண்டு, அஃபெக்ட் ஆகி சுகம் பெற்று உட்கார்ந்து கொண்டு சாட்சி கூட சொல்லாம அநேகர் இந்த நாட்கள்ல இருக்கும். ஏன் வெக்கம்? ஐயோ இவ்வளவு பேருக்கு முன்னாடி எப்படி சொல்றது? இவன் என்ன பண்ணான்? உரத்த சத்தத்தோடு திரும்பியும் வந்து சொன்னான். சும்மா அமைதியா வச்சுக்கிட்டா போதாதுங்க, உங்களுக்குள்ள இருந்தா போதுமா? உரத்த சத்தத்தோடு. செத்து போன விசுவாசம் இல்லாதபடிக்கு we have to change our faith with works. கிரியை உள்ள விசுவாசமாக நம்ம மாற்றணும். எல்லாரும் கண்களை மூடலாமா? அநேக காரியங்களை நம்ம கேட்டுட்டோம் இன்றைக்கு. The righteous live by faith. இந்த காலை வேளையில நீங்க உண்மையுள்ள விசுவாசியாக நீங்க மாற நீங்க தயாரா இருக்கீங்களா? ஆண்டவர் இவ்வளோ காலங்களாக, இவ்வளோ வருஷங்களாக நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் செய்த தேவனா இருக்கு. அதுவும் இந்த கடைசி 2 வருஷத்துல
உயிரோடு இருக்கிறதே ஒரு பெரிய அற்புதங்க. அநேகர் இந்த நாட்களில் புதைக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்க. ஆண்டவர் உங்களையும் என்னும் உயிரோடு வைத்திருக்கிறார். அதுவே ஒரு பெரிய அற்புதம். அவர் செய்யாத காரியங்களை நினைத்து நினைத்து காலங்கள் போதும். அவர் செய்தாலும் செய்யாமல் போனாலும் நான் அவரை ஒருபோதும் ஆராதிக்காம இருக்க மாட்டேன். அந்த காலம் அப்படிப்பட்ட விசுவாசிகளாக இந்த நாட்கள் நம்ம மாறணும். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ராஜனே. நாங்கள் கேட்ட வசனத்தின் போல அப்பா விசுவாசம் நிறைந்த விசுவாசிகளாக அப்பா விசுவாசமான விசுவாசிகளாக உண்மையுள்ள விசுவாசிகளாக எங்களை மாற்றுங்க அப்பா. இதுவரையும் அப்பா எங்க காரியங்கள் அப்பா ஒரு செல்ஃபிஷான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தது போதும் சுவாமி. உண்மையுள்ள வாழ்க்கையாக உண்மையுள்ள விசுவாசிகள் உண்மையுள்ள மனிதர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ எங்களுக்கும் வெளியே இருக்கிறவங்க ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு சுவாமி. அந்த டிஃபரன்ஸ் இதேவா இருக்கட்டும் சுவாமி. உண்மை உள்ளவர்களாக விசுவாசமான விசுவாசிகளாக இந்த காலவேளை எங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. எல்லாரும் நீங்க வந்து வாய்களை திறந்து ஜெபிக்கிறீங்களா? ஒரே நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? எஸ் லார்ட். உண்மையுள்ள உத்தமமான விசுவாசம் உண்மையுள்ள விசுவாசம் உள்ளவர்களாக மாறி கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு திரும்ப தருகிறவர்களாக நம்முடைய முழுமையானதை நம்முடைய நேரத்தை நம்முடைய தாளந்தை நம்முடைய திறமைகளை நம்முடையது என்று பிடித்து வைத்து கொள்ளாதபடிக்கு அவர் கொடுத்ததை அது பணமாகட்டும் நேரமாகட்டும் எவையாளாக இருந்தாலும் என்னது என்று சுயநலமாக வைத்து கொள்ளாதபடிக்கு அவன் திரும்பி வந்து நேரம் எடுத்து உரத்த சத்தத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். நன்றி செலுத்துக. நன்றி அறிதல் உள்ள ஒரு மனிதனா இதுவரைக்கும் இல்லாமல் நிற்போமானால் அந்த 9 குஷ்டரோகிகள் போல இல்லாதபடிக்கு அந்த ஒரு குஷ்டரோகியை போல நம்ம மாற இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். சபையின் அறிவிப்பை கேட்போம். அரசாங்கத்திடமிருந்து மறு அறிவிப்பு வரும் வரை வருகிற வாரமும் புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கும் வியாழக்கிழமை காலை 6 மணிக்கும் ஆராதனை நடைபெறும். அதற்காக செவ்வாய்க்கிழமை அன்று காலை 9 மணி முதல் புக்கிங் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்மளுடைய ஆன்லைன் ஆராதனை ஆனது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணிக்கு நமது யூடியூப் சேனல் கால்வரி கம்யூனிட்டி சர்ச் என்ற யூடியூப் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணப்படுகிறது. நீங்கள் தவறாமல் உங்கள் குடும்பத்துடன் உட்கார்ந்து நீங்கள் பார்க்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை இரவு 9:30 மணிக்கு கான்ஃபரன்ஸ் கால் ஜெபமானது நடைபெற்று வருகிறது. அனைவரும் தவறாமல் நீங்கள் இந்த கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது ஸ்தாபகர் ரெவரண்ட் டாக்டர் வின்சென்ட் சாமுவேல் அவர்களின் ஊழிய பாதையில் கடந்து வந்த நீங்காத நிலைகள் என்ற நிகழ்ச்சி ஏஞ்சல் டிவியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:30 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணப்படுகிறது. சபையார் அனைவரும் இதை தவறாமல் பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு சி கிட்ஸ்க்கான ஜூம் மீட்டிங்கான நடைபெறுது. அதே போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 7 மணிக்கு சி டீன்ஸ்க்கான ஜூம் கால் நடைபெற்று கொண்டிருக்கு. உங்கள் வீடுகளில் கிட்ஸ் மற்றும் டீன்ஸ் அவர்கள் இருந்தார்களா இந்த ஜூம் காலில் கலந்து கொள்ளுமாறு பெற்றோர்கள் உற்சாகம் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம சபையின் ஆப் ஆனது டவுன்லோட் செய்யாதவர்கள் மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்ட்ராய்டு அல்லது ஆப்பிள் iOS ஸ்டோர் இரண்டிலும் டவுன்லோட் செய்யலாம். ஆப்போட நேம் ஆனது CCM இந்தியா. இந்த முறை ஞானஸ்தான வகுப்பானது ஜூம் கால் மூலமாக அதாவது ஆன்லைன் மூலமாக நடைபெறும். இதில் விருப்பமுள்ள இளம் வாலிபர் மற்றும் வாலிபர்கள் ரெஜிஸ்டர் பண்ணுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான டீட்டெயில்ஸ் உங்கள் டீன்ஸ் டீம் அல்லது சர்ச் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்தில் உங்கள் பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை காண்பவர்களாக இருந்தீங்கன்னா சபையின் சார்பாக we wish you a happy birthday and happy wedding anniversary. இதுதான் முதல் தடவையாக எங்கள் சேனல் நீங்கள் பார்க்கிறீங்கன்னா we welcome you. Thank you for joining us. உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் அனுப்புமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Once again, thank you for joining us. இப்பொழுதும் மிகவும் முக்கியமான நேரத்துக்குள்ளாமல் நாம் வந்திருக்கிறோம். எஸ்,
ஆண்டவரோட வார்த்தையை கேட்கும் நேரமாக இருக்கிறது. முடிந்தவர்கள் கரங்களை தட்டி போதகர் பிரியா பிரேம்நாத்தை நம்ம எல்லாரும் அனைவரும் வெல்கம் பண்ணலாமா?